ஸ்டீல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கட்டப் போற வீட்டுக்கோ, இல்ல கமர்ஷியல் பில்டிங்க்கோ அந்த ஸ்டீல எப்படி சூஸ் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஸ்டீல்ல வந்து பிரைமரி ஸ்டீல் அண்ட் செகண்டரி ஸ்டீல்ன்னு இருக்கு. இந்த செகண்டரி ஸ்டீல் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்றப்ப, அது கூட பார்ஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப்பர் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அப்படி யூஸ் பண்றதுனால, அது சீக்கிரமா அது வந்து துரு பிடிச்சிரும். இத நீங்க எங்க பார்க்கலாம்னா, நம்ம பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப, ஒரு 10 நாள் கேப் விட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் பண்ணுவோம். அந்த டைம்ல பாருங்க, அந்த காலம் ராடு எல்லாமே வந்து துரு பிடிச்சிருக்கும். இது மெஜாரிட்டியா நெறைய பேத்துக்கு தெரியாம இருக்கும். ஒண்ணு வந்து காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால அத யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா அத பத்தி அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது. இதே பிரைமரி ஸ்டீல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, அதுல ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் கன்டென்ட் தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து துரு பிடிக்காது. ஸோ அந்த பிரைமரி ஸ்டீல்லே வந்து பார்த்தீங்கன்னா, சிஆர்எஸ் ஸ்டீல் இருக்கும். கரோசன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல். அத யூஸ் பண்றப்ப உங்க பில்டிங் வந்து துருவுலருந்து பாதுகாக்கலாம். பில்டிங்கோட லைஃப் டைமும் வந்து அதிகமா இருக்கும். நீங்களும் ஸ்டீல சூஸ் பண்றப்ப காஸ்ட்ட பார்க்காம கம்பல்சரியா பிரைமரி ஸ்டீல வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. உங்க வீடு தான் உங்க வருங்கால சந்ததிக்கான அடித்தளம். பாரதி கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் இன்ஜினியர் மதியழகன்.